கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த புதுசாக எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எப்போவுமே இருக்கும். இந்த ரீட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ரொம்ப புதிய ப்ராடக்ட் கிடையாது. ஆனால் இப்போ தான் பரவலாக நிறைய மக்களுக்கு இதை பற்றி தெரிய வருது. அது எப்படி ரியல் எஸ்டேட்டில் நம்ம எப்படி ஒரு யூனிட்ஸாக வாங்க முடியும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ரீட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்டு நம்மளுடைய ரெண்டல் இன்கமும் பார்த்திங்கன்னா ஈல்டு எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ அப்போது இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது, அதில் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, என்கிட்ட பெரிய தொகை இருந்ததுன்னா நானே போய் ஒன்று டெவலப் பண்ணலாம். இல்லைனா பெரிய டெவலப்மெண்ட்டில் போய் நானே ஒரு சில ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி நான் அதை வாடகைக்கு விட முடியும். ஆனால் எல்லார்கிட்டையும் பார்த்திங்கன்னா சில கோடிகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. பட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா, அதுக்கு தான் இந்த ரீட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது ஒரு சின்ன முதலீடில் கூட நம்ம அந்த ரீட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ரீட்ஸுன்றது பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஐடி பார்க்கெல்லாம் கட்டுறாங்க, இல்லை பெரிய பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் கட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா மேபி 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பெரிய முதலீடு இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த முதலீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அந்த ப்ரமோட்டரே பார்த்திங்கன்னா போட்டு ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைனா பேங்க்கில் கடன் வாங்கி, இல்லை சில பெரிய இன்வெஸ்டர்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை ஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ரீட்ஸுன்றது பார்த்திங்கன்னா இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா சின்னதாக பிரித்து அதை யூனிட்ஸாக வச்சு நம்மளை மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதை எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போடும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா என்னால் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியலாம், இல்லை 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அலாட்மெண்ட் கிடைக்கிது. அண்ட் அந்த அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நேச்சுரலாக நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஓனர்ஷிப் மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வர வாடகையில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வாடகையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது. பட் ஜென்ரலாக இந்த ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், நல்ல வாடகை சம்பாதிக்க முடியும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதில் இருக்க பெரிய சேலஞ்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்கலாக எதை பண்ணிங்கன்னாலும் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டை விற்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ரீட்ஸ் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும், அந்த யூனிட்ஸை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த ஷேரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நடுவில் எனக்கு வேணும் பணம், நான் இதை விட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நீங்கள் விற்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணம் கைக்கு வந்துடும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணுன்ற போது எக்ஸிட் ஆகிட முடியும். ஆனால் ஃபிசிக்கலாக பண்ணிங்கன்னா உங்களால் அதை பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, இந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது, ஒரு ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு கரெக்டான ஆளை அப்பாயிண்ட் பண்ணணும், மீனிங் வாடகையை வாங்கணும், அவர் கரெக்டாக கொடுக்குறாரான்னு பார்க்கணும், ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் லீகல் விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, ஃபண்டிங் பார்க்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ எனக்கு அதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல ப்ராப்பர்ட்டியை பண்ணியிருந்தேன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ரீட் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தொல்லைகள் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு டீம் ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் பண்ணிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த தொந்தரவுகள்லாம் இல்லாமல்
எனக்கு வாடகைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்ன வாடகை கலெக்ட் ஆகுதோ அதில் வந்து எனக்கு ஒரு பங்கு கிடச்சிரும். அண்டு ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு போது என்னாலையும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ரீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற ஒரு சாமானியர்களுக்கான ஒரு அருமையான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரீட்ஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்லி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 4 கம்பெனி தான் வந்து இந்த ரீட் ஸ்ட்ரக்சரில் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எம்பசி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீட்ஸு. அதுக்கப்புறம் மைண்ட் ஸ்பேஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது இல்லாமல் ப்ரூக் ஃபீல்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் கம்பேர் பண்ணிக்கும் போது இது வந்து ரொம்ப சின்ன நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான். பட் ஓவர் த நெக்ஸ்ட் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த நம்பர் ஆஃப் ரீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு போர்ட்ஃபோலியோவை கூட க்ரியேட் பண்ண முடியும். இப்போ கரண்ட்லி வந்து ஆல்ரெடி இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் ரீட்ஸ் எங்கெல்லாம் வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இவென்ச்சுவலாக ஒரு ரீட் பேஸ்டு ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு செக்டர் ஃபண்ட் மாதிரி வந்து ரீட் பேஸ்ட் ஃபண்டே கூட வந்தாலும் வரலாம். இது வந்து சில வருஷங்கள் கழித்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆஸ் எ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக நான் வந்து ஆக்சுவலாக அங்கங்கே அலைஞ்சி இந்த தொல்லைகள்லாம் இல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட்டில், அதுவும் ஸ்பெஷலாக ஒரு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெண்டல் ஈல்டும் ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெண்டல் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிட்வீன் 5-7% வரைக்கும் கிடைக்கிது. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆக உங்களுடைய வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதனால் இந்த புது இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் ஆகிட்டே வருது. ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வந்து பண்ணலாம். நீங்களே வந்து போய் நான் சொன்ன இந்த 4 கம்பெனிகளை வாங்கி ஹோல்ட் பண்ணாலும் இதை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து போய் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சுலபமாக மாற்றிருக்கு. இதில் இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து எடுத்துகிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து வெறும் அந்த ரிட்டர்ன்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஆஃபரிங் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹோப்ஃபுல்லி எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் நமக்கு இது வந்து தேவையா இல்லையான்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிவு எடுத்தோம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வர வீடியோஸில் அதுக்கு உண்டான பதில்களை நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.